வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி ஒரு 3:30 மணிக்கு வந்தேன். கொஞ்சம் லேட்டாகி போச்சு. இந்த வாரம் பூரா இன்றைக்கி சனிக்கிழமை 3:30 மணிக்கு வந்தேன். வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக செஞ்சுருந்தேன். அப்படியே அந்த பீட்ரூட் பொரியல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் படுத்துக்கினேன். தூங்கிட்டு டீ அப்படின்னேன். வாங்க வாங்க ரெடியாக இருக்குன்னு. அப்படி இங்கே பாருங்கள், மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல அந்த மூக்கல்ல வந்து நல்லா தாளித்து வச்சுருக்குறேன். அப்படியே டீ நொரப்பொங்க வச்சுருக்குறேன். அப்படி இதுதான் இன்றைக்கி அப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அருமையாக வந்துருக்கு. நல்லா செஞ்சுருக்குறேன். பாருங்க, இட்லிக்கு மெஷர்மெண்ட் கேட்டிங்கல்ல, அதை பாருங்க அம்மா காமிக்கிறேன். அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. டக்கு டக்கு காமி. 3 நிமிஷம் முடிஞ்சு போயிடுங்க மக்களே. இங்கே பாருங்க, இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி. இது டம்ளர் வந்து 1/4 கிலோ ஒரு டம்ளர். இது பாருங்க, உங்களுக்கு நான் அளந்தே காமிக்கிறேன் பாருங்க. டக்கு 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 2 டம்ளர் போட்டுட்டா இதில் ஒரு 2 டம்ளர் இருக்குது. ஏன்னா டைம் முடிச்சு போய் உங்களுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் காமிக்கிறோம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இதோட 3, இது 1 4. இந்த 4 டம்ளர் அரிசிக்கு இங்கே பாருங்க, இதில் வந்து 3/4 டம்ளர் உளுந்து போடலாம். இந்த டம்ளர் 4 டம்ளர் அரிசிக்கு இதில் 3/4 டம்ளர் உளுந்து. இவ்வளோ தான் உளுந்து இதில் போடணும். இதையும் வந்து ஒட்டுக்காவே இதில் போட்டுக்கலாம். இல்லை கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் தனியாக போட்டுக்கலாம், மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒட்டுக்காக போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக அரைக்கிறேன். இதை போட்டுக்கிட்டோமா, இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோ தான் வெந்தயம் போன எல்லாம் கசப்பு எடுத்துக்கும். வெந்தயம் பாருங்கள், இதில் போட்டுறோம். இவ்வளோ தாங்க. இதை நல்லா பொசு பொசுன்னு அரைச்சி அந்த டீஸ்பூனை காமி வெந்தயத்துக்கு. இந்த பாருங்க, இந்த டீஸ்பூன் இதுக்கு மேலே போட்டுறாதீங்க, கசப்பு எடுத்துக்கும். இப்போ வந்து இதை போட்டிங்கன்னா போட்டு அளவு படுறதெல்லாம் பெருசு இல்லை. இந்த உளுந்து வந்து நல்லா அலசி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 5 மணி நேரம். அதுக்கப்புறம் இதை எடுத்து முதல் கிரைண்டரில் போட்டிங்கன்னா உளுந்து தான் போடணும். உளுந்து நல்லா பொதன்னு ஆட்டினதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் உளுந்த போட்டிங்கன்னா உளுந்து வந்து மாவு வந்து மிதக்கணும். அப்படி போட்டிங்கன்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும். அரிசி நம்ம வந்து ரேஷன் அரிசி தாங்க. இங்கே பாருங்க, இட்லி அரிசி ரேஷன் அரிசி கலந்து தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். நாளைக்கு நான் இட்லி சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வாங்க, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.